அக்ஸிரு ஸிக்ர ஹாதிமில் லஸ்ஸாத், இன்பங்களை முறியடிக்கக்கூடிய இந்த மௌத்தை நீங்கள் அதிகம் நினைவு கூறுங்கள் என்பதே ஆகும். எல்லாத்துக்கும் என்ன செய்யும், இந்த மாதிரி ஒரு வேதனை வந்தே ஆகும் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோவினையாக இருக்கும் போது சொல்லி காமிச்சாங்க. அப்போ எல்லா மனிதர்களுக்கும் இந்த மனிதர் நோவினையாகி சக்கராத்து ஹால்ல படுத்து கிடக்கிறாரு. ஒரு மனிதர் சக்கராத்து ஹால்ல படுத்து கிடக்கிறாரு. அந்த மனிதருக்கு பலகத்தி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே. நாம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு சொன்னா, நாம எல்லாரும் பார்த்து வெறுக்கக்கூடிய, பார்த்து பயந்து ஓடக்கூடிய, பார்த்து அது வரவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்த நாம பார்க்க போறோம். அது என்னன்னு தானே நினைக்கிறீங்க? மௌத். எல்லோரும் பார்த்து பயந்து ஓடுறோம், ஆனா கண்டிப்பா நிச்சயமாக அது நம்மளை வந்தே தீரும். அது உறுதியான ஒரு விஷயம். அப்படி உறுதியாக இருந்தும் நாம அந்த விஷயத்தை பத்தி பேசினாலோ, அந்த விஷயம் நடந்தாலோ, அந்த விஷயம் ஒரு நிகழ்வு ஏற்பட்டாலே நாம பார்த்து பயப்படுறோம், அதை வெறுக்கிறோம், இவ்வளவு செயல் செய்யறோம். உதாரணமா நம்மளுடைய வீடுகள்ல இந்த மௌத்தை பத்தி, ஒரு ஆள் மரணிப்பதை பத்தி பேசினாலே அந்த வீட்டுல என்ன பண்றாங்க, ஒரு விகாரமா பாக்குறாங்க. ஏன் மௌத்தை பத்தி பேசுற, நல்ல நேரம் அதுவுமா ஏன் இப்படி வந்து பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள், பல தாக்கங்களை நமக்குள்ள ஏற்படுத்துறோம். குடும்பங்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலையும் நாம என்ன பண்றோம், மௌத்தை பத்தி பேசுனா அதை நாம தவிர்க்கிறோம். இந்த வீட்டுல மௌத்தை பத்தி பேசாதீங்க, இது நல்ல நேரமா இருக்குது, இது ஃபங்க்ஷனாக இருக்குது, இந்த நேரத்திலேயே இந்த பேச்ச பேசணும் அப்படின்லாம் நாம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க, அக்ஸிரு ஸிக்ர ஹாதிமில் லஸ்ஸாத், இந்த இன்பங்களை முறியடிக்கக்கூடிய அந்த மௌத்தை நீங்க அதிகமா நினைவு கூறுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. அப்போ நாம இதுல யோசிக்கணும், நாம இங்க மௌத்தை பத்தியே பேசக்கூடாது, அந்த மௌத்து நமக்கு வரவே கூடாது, இந்த மௌத்தினுடைய சிந்தனையே நமக்கு வரக்கூடாது, இருக்கும்போது நல்ல நிம்மதியா இருந்துட்டு போயிடணும் அப்படிங்கிற தாட்ல நம்மளுடைய எண்ணம் இருக்குது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க, அக்ஸிரு ஸிக்ர ஹாதிமில் லஸ்ஸாத் என்பதாக. அப்போ இந்த மௌத்தை நீங்க அதிகமா என்ன செய்யுங்க, நினைவு கூறுங்க என்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. காரணம் ஏன் அப்படின்னு கேட்டா, நாம பயப்படுற விஷயங்கள் எல்லாமே நமக்கு நடந்தே ஆகும். நிச்சயமா நமக்கு ஒரு மௌத்து வரும், நமக்கு கபரினுடைய வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு, நமக்கு கேள்வி கேட்பாடுன்னு ஒண்ணு இருக்குது, நமக்கு மறுமையினுடைய வேலைப்பாடுகள் நிறையவே இருக்குது. அப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களையுமே நாம மௌத்த ஞாபகம் வச்சாதான் செய்ய முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கம் இது. இந்த மௌத்தை நினைச்சாதான் நாளை மறுமைக்குரிய காரியங்களோ, கபரில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கோ, அல்லது கபரினுடைய வாழ்க்கைக்கோ, நாம் மரண தருவாயில் இருக்கக்கூடிய அந்த நேரத்திற்கோ நாம் பயந்து இப்போவே தன்னுடைய வாழ்க்கையை கழிப்போம். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, அக்ஸிரு ஸிக்ர ஹாதிமில் லஸ்ஸாத், இன்பங்களை முறியடிக்கக்கூடிய இந்த மௌத்தை நீங்கள் அதிகம் நினைவு கூறுங்கள் என்பதாக. அல்லாஹும் உறுதியா இந்த மௌத்தை பத்தி சொல்லிட்டான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், இந்த மௌத் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். குல்லு நஃப்ஸ், எல்லா படைப்புகளுக்கும் அல்லாஹ் இந்த மௌத்தை வச்சிருக்கிறான். குல்லு மன் அலைஹா ஃபான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும், ஆண் மட்டுமல்ல, பெண் அல்ல, மனிதர்கள் இனம் மட்டுமல்ல, மனிதர்களும் மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும், மரம், செடி, கொடி, ஆடு, மாடு, எல்லா விதமான உயிரினங்களும் மரணிக்கவே ஆக வேண்டும், மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இதனுடைய விரிவாக்கம் இன்னும் டீப்பா சொல்லணும்னு சொன்னா, மனிதன் மட்டுமல்ல, அவனை சுற்றி வாழுகின்ற ஐந்தறிவு, இப்படிப்பட்ட ஜீவன்கள் மட்டுமல்ல, மரம், செடி, இந்த உலகமே அழிஞ்சிரும். இன்னும் பேலன்ஸ் என்ன இருக்குது, மலக்குமார்கள். இந்த மலக்குமார்களையும் அல்லாஹ் அழிச்சிருவான். இந்த மலக்குமார்களையும் அல்லாஹ் முழுமையாக அழைச்சிருவான். கிட்டத்தட்ட எல்லா லட்சக்கணக்கான மலக்குமார்களும் அழிஞ்சு மண்ணோட மண்ணாக போயிடுவோம்.
அப்போ இது எல்லாம் நடக்கும்னு அல்லாஹ் உறுதியாக சொல்லிட்டான். அந்த வாழ்க்கைக்காக நாம என்ன தயார் செய்து வைத்திருக்கிறோம்? அந்த நிகழ்வை நாம எப்படி கையாள போகிறோம்? நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நம்மளுடைய மௌத்தினுடைய சிந்தனைகளை நம்ம கொண்டு வரணும். ஒரு நபர் யார் நம்மளுடைய உறவினர்கள் மௌத்தாகக்கூடிய அந்த சமயத்துல எப்படி இருக்கும்? அல்லாஹ் குரான்ல சொல்றான், கல்லா இதா பலகத்தி தராக்கிய வக்கீல மன்றாக், கல்லா இதா பலகத்தி தராக்கு. அவனுடைய அந்த ரூஹ், அவனுடைய ரூஹ், அதாவது ஒரு மனிதர் நோவினையாகி சக்கராத்து ஹால்ல படுத்து கிடக்கிறார். ஒரு மனிதர் சக்கராத்து ஹால்ல படுத்து கிடக்கிறாரு. அந்த மனிதருக்கு பலகத்தி தராக்கியா, அவனுடைய தொண்டை குழியை அவனுடைய ரூஹ அடையும். அவனுடைய தொண்டை குழிய அவனுடைய ரூஹ நிற்கும். எல்லை, அந்த ரூஹினுடைய எல்லையில நிற்கும். அதற்கப்புறம் கண்கள் வழியாக அந்த ரூஹ் வெளியாகும். இந்த நிகழ்வை அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கிறான். வக்கீல மன்றாக், அந்த முடியாதவர் படுத்து கிடக்கிறாரு. அவருக்கு அந்த ரூஹ், அவருடைய உயிர் அவருடைய தொண்டை குழியில நிக்குது. கீல மன்றாக், எல்லாரும் கேட்கிறாங்க, ராக், இவருக்கு ஓதி பார்க்கக்கூடியவர் யாரு இருக்கிறாங்களா? இந்த நோயை நிவாரணம் செய்யக்கூடிய ஒரு மருத்துவர் இருக்கிறாரா? எந்த டாக்டர்னால இந்த நோயை நிவாரணம் செய்ய முடியுமோ அவரை இங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி சுத்தி உள்ளவர்கள் எல்லாரும் கேட்பார்கள் என்பதாக அல்லாஹ் குரான்ல சொல்றான். கீல மன்றாக். ஆனா இந்த நிகழ்வை சுத்தி உள்ளவங்க தான் பேசுவாங்க. அதற்கு பிறகு உண்டான ஆயத்துல அல்லாஹ் தெளிவா சொல்றான், ஆனா அங்க நோயால படுத்து கிடக்கிற அந்த மனுஷனுக்கு தெரியும், இது என்னுடைய முடிவு, என்னுடைய முடிவின் நேரத்துல நான் படுத்து கிடக்கிறேன். அன்னகுல் ஃபிராக், நான் எதோ பார்த்து போக போறேன், அல்லாஹ்வின் பக்கம் போக போறேன், என்னுடைய இறுதி வாழ்க்கையை நான் அடைய போறேன்னு சொல்லி அந்த முடியாதவருக்கு, அந்த சக்கராத் ஹால்ல இருக்கிறவருக்கு கண்டிப்பா தெரிய வரும். இதுவரை நம்ம பார்க்காத விஷயங்கள், அல்லாஹ் நமக்கு காட்டாத விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த இறுதி நிலையில நாம இருக்கக்கூடிய வாழக்கூடிய அந்த கடைசி தருவாயில அல்லாஹ் எல்லா விதமான செயல்களையும் காட்டுவான். எல்லா விதமான மறைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலையுமே அல்லாஹ் அங்க காட்டுவான். உயிரோட இருக்கும் போதே அந்த விஷயத்துல எல்லாம் நம்ம நேருக்கு நேரா பார்ப்போம். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவங்களுடைய கடைசி ஒரு நேரம், மிகப்பெரிய ஒரு இமாம், அவங்களுடைய கடைசி ஒரு காலகட்டம், அவருடைய சக்கராத் ஹால்ல இருக்கிறாங்க. இருக்கும் போதே ஒரே புலம்பல். அவருடைய மகனார் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க, அப்துல்லா ரஹிமஹுல்லா என்பவர். அப்போ இந்த செய்தியை சொல்லி காட்டுறாங்க. நான் என்னுடைய வாப்பாவுக்கு பக்கத்துல இருந்தேன், என்னுடைய அத்தாவுக்கு பக்கத்துல நான் இருந்தேன். அப்போ என்னுடைய அத்தா புலம்புறாங்க, நான் இன்னும் இருக்கிறேன், இதை விட்டு நான் எங்கேயும் போகலன்னு சொல்லி என்னுடைய அத்தா மயக்கத்துல இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ மயக்கம் தெரிஞ்சோனே என்னுடைய அத்தாட்ட போய் நான் கேட்கிறேன், எதுக்கு இப்படி எல்லாம் நான் கத்துறிய, நான் இன்னும் இருக்கிறேன்னு ஏன் இப்படி கத்துறிய அப்படின்னு கேட்கும்போது அந்த அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, எனக்கு முன்னால ஷைத்தான் நிக்கிறான், எனக்கு முன்னால இப்லீஸ் நிக்கிறான், அவன் என்னைய பார்த்து புலம்புறான், என்னுடைய பிடியில இருந்து நீ தப்பிச்சிட்டியே, என்னுடைய பிடியில இருந்து நீ தப்பிச்சு போயிட்டியே, உன்னைய நான் இனிமேட்டு வழிகெடுக்கவே முடியாதே அப்படின்னு சொல்லி அந்த ஷைத்தான் அங்க இருந்து புலம்புறான். அதுக்காகத்தான் நான் சொன்னேன், என்னுடைய உயிர் இன்னும் என் உடல்ல தான் இருக்கு, நான் இன்னும் சாகல அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை தன்னுடைய மகனார்கிட்ட எடுத்து சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, கடைசி நேரத்துல எல்லா விதமான செயல்பாடுகளையும் அல்லாஹ் நம் கண் முன்னால் காட்டுவான். அவர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் நல்ல விதமாக அவனுடைய ரூஹ கைப்பற்றுவதை அவன் பார்ப்பான். அவன் கெட்டவர்களாக இருந்தார்கள் சொன்னால் எப்படி கேவலமாக அவர்களை கொடுமைப்படுத்தி எடுக்க முடியுமோ அந்த மையத்தை, அந்த ரூஹை அல்லாஹ் ரொம்ப கொடூரமாக கைப்பற்றுவான். அந்த சக்கராத் ஹாலினுடைய நிலைமைகளை அல்லாஹ் நம்ம அனைவரையுமே அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வே சொல்றான், வஜாஅத் சக்கரத்துல் மௌத்தி பில் ஹக், மௌத்திற்கு உண்டான அந்த மயக்கம், அந்த வேதனை நிச்சயமாக உறுதியாக வந்துவிடும்
எல்லாத்துக்கும் என்ன செய்யும், அந்த மௌத்தினுடைய வேதனை, அந்த மௌத்தினுடைய மயக்கத்தை அல்லாஹ் எல்லாத்துக்கும் கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட பெருமானார் மயக்கத்துல இருக்கிறாங்க, கடைசி நேரம் மயக்கம் வருது, திருப்பி தெளிவு பெறாங்க, திருப்பி மயக்கம் பெறாங்க, இப்படி மாத்தி மாத்தி வரும்போது ஒரு நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பானைக்குள்ள கையை விட்டு தண்ணியில கையை வச்சுட்டு தன்னுடைய முகத்துல தடவுறாங்க. தன்னுடைய முகத்துல ஈரத்தை தடவிட்டு இந்த மாதிரி சில வாசகங்களை சொல்றாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் தான். பிறகு சொல்றாங்க, இன்னலில் மௌத்தி சக்கராத், நிச்சயமாக மௌத்திற்கு ஒரு வேதனை உண்டு, ஒரு மயக்கம் உண்டு, அந்த மயக்கத்தை அந்த மௌத் அடைந்தே ஆகும். எல்லாத்துக்கும் என்ன செய்யும், இந்த மாதிரி ஒரு வேதனை வந்தே ஆகும் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோவினையாக இருக்கும் போது சொல்லி காமிச்சாங்க. அப்போ எல்லா மனிதர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்படும். இந்த நிகழ்வை விட்டும் நாம லேசாக்குவதற்காக, நாம அந்த நோவினை விட்டும் லேசாக்குவதற்காக நாம அதிகம் அதிகம் துவா செய்யணும். சக்கராத்தினுடைய அந்த கொடுமைகள், சக்கராத்தினுடைய அந்த நிகழ்வுகளை விட்டு நமக்கு வராமல் இருப்பதற்காக நாம் அதிகம் துவா செய்ய வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு மௌத்தை விட்டும் நாம எல்லாரும் விரண்டு ஓடிட்டு இருக்கிறோம். அதான் அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், வஜாஅத் சக்கரத்துல் மௌத்தி பில் ஹக் ذلك ما كنت منه تحيد. நீங்க ذلك ما كنت, இந்த ஒரு மௌத்தை விட்டு தான் தஹீத், நீங்க விரண்டு ஓடுறீங்க, நீங்க பயந்து ஓடுறீங்க, அது வேற எங்கேயும் இல்லை, உங்களை தேடி வந்துரும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்போ இந்த மாதிரி ஒரு மௌத்தை நாம என்ன செய்ய முடியாது, எவ்வளவு கோட்டைக்குள்ள இருந்தாலும் நாமனால தப்பிக்க முடியாது. எனவே இந்த மௌத்து வருவதற்கு முன்னால மௌத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை நாம இந்த நேரத்திலே சரி செய்யணும். எனவே மௌத்தை பத்தி நாம அதிகமா சிந்திச்சாலே நமக்கு உண்டான ஆகிரத்தினுடைய வாழ்க்கைக்குரிய ஒரு சிந்தனை நமக்கு தெரிவிடும். நாம தொழுவதற்கும், நாம துவா கேட்பதற்கும், நாம திக்ர் செய்வதற்கும் அதிகமான வாய்ப்புகள் எங்க இருக்கு. நாம பயந்துட்டோம்னு சொன்னா கண்டிப்பா என்ன நடக்கும், அதற்குள்ள வேலைப்பாடுகள் செஞ்சுதான் இருப்போம். அப்போ கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையை, இனிமேல் தொடரக்கூடிய இந்த வாழ்க்கையை அல்லாஹ் மிக செழிப்பாகவும் நம்மளுக்கு ஆகிரத்துக்கு தேவையான வாழ்க்கையை தயார் செய்யக்கூடியவனாக ஒவ்வொரு மனிதர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஈமானுடன் பிறந்து ஈமானுடன் மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கபர் வேதனையை விட்டு பாதுகாப்பானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.